சில மனிதர்களை விட்டு விலகணும். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, சில மனிதர்களை விட்டு என்ன செய்யணும்? நாம விலக வேண்டும். விலக வேண்டியவர்களை விட்டு, அது தாயா இருக்கலாம், அது தகப்பனா இருக்கலாம், அது சொந்த பந்தமா இருக்கலாம், நீ பெத்த பிள்ளையா இருக்கலாம், நீ கட்டின புருஷனா இருக்கலாம், யாரா அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியார் யாரா இருந்தாலும் சரி. ஹலோ ஹலோ, உறவு வேற, பிணைப்பு வேற. நாம் யாரோடும் பிணைப்பாக இருக்கக்கூடாது. நாம் யாரோடையாவது பிணைப்பா இருப்போமானால், பிணைப்பு இணைப்பா இருப்போமானால், ஒன்று அவர்களாலே நாம் கெடுவோம், இல்லை நம்மாலே அவர்கள் கெடுவார்கள். உலகத்தில் சொல்லுவாங்க, அதிக நட்பு கூடா நட்பா, கூடா நட்பு கேடா முடியும். அப்படி என்ன அர்த்தம்னா, எங்க நட்பு வைக்கணுமோ அங்க வைக்கணும். நீ வந்து அல்லேலூயா. விசேஷமா நான் மறுபடியும் சொல்றேன், சிலரோடு சேர்ந்தா கெட்டு போயிடுவோம், சிலரோடு சேர்ந்தால் அடுத்த லெவலுக்கு போவோம். பாருங்க, ஆபிரகாம கத்தர் அழைச்சாரா, லோத் அழைச்சாரா? நேராச்சு. ஆபிரகாம கத்தர் அழைச்சாரா, லோத் அழைச்சாரா? ஆபிரகாம். அப்ப லோத் எதுக்கு ஊரை விட்டு வரணும்? ஆபிரகாம் எதுக்கு கூட்டிட்டு வரணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை மாதிரி தான் அந்த தாத்தாவும். யாரு? அல்லேலூயா. யாரு? ஆபிரகாம தான் கத்தர் அழைச்சார். வாக்குத்தத்தம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு. கத்தர் யாருக்கு வார்த்தை கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு. யார வெளியே கூட்டிட்டு வந்தாரோ அவங்க கூட ஒரு சம்பந்தம் இல்லாத ஆளு வெளியில வருது. இப்ப வெளியில வந்த உடனே ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆடு மாடுகள் இருந்ததோ அதே ஆடு மாடுகளும் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் யாருக்கு இருந்தது? லோத்துக்கு இருந்தது. சில நல்லவங்களோடு கெட்டவங்க சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. ஆனா அந்த நல்லவன், அந்த கெட்டவன் கொஞ்ச நேரத்தில் நல்லவனா என்ன செய்யணும்? மாறணும். ஆனா அவன் நல்லவனாவே மாறுறானா, ஓ ஆசீர்வாதத்துக்கு அவன் கேடா என்ன செய்வான்? மாறுவான். அண்ணனா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், ஒரே ஜாதி கூட்டமா இருக்கலாம். உனக்கு தான் அது கேடாக முடியும். நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஏகப்பட்ட சொத்து ஆகி போச்சு, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் ஆகி போச்சு. இப்ப ரெண்டு பேருக்கு என்ன வந்துருச்சு? சண்டை வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, லோத்தே, நீ பூமி முழுவதும் உனக்கு முன்னாடி இருக்கு, நீ தெரிஞ்ச பக்கம் நீ போ, நீ போனதுக்கு பின்னாடி இருக்கிற பக்கம் நான் என்ன செய்றேன்? போறேன். உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? பசுமையான பகுதியெல்லாம், யோர்தான் கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு போனா. ஆபிரகாம் அவனை விட்டு பிரிந்தார். ஏங்க, ஆபிரகாமை விட்டு லோத்தை பிரிச்ச பிறகுதான் கர்த்தர் பூமியை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. ஒரு கையை தட்டி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. இன்றைக்கு சில விசுவாசியை கெட்டு போறதுக்கு காரணம் சரியில்லாத ஆட்களோடு சேருவது. ஹலோ, உறவாளி என்பதனால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட சிக்கிக்கிட்டு கிடக்கப்படாது. ஆமா, உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குன்னா முதல்ல விசுவாசிகளுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நீங்க Do watch, share and subscribe.